திரிசாங்கிற ஒரு சப்ஜெக்ட கையில் எடுத்துக்கிட்டு நீ எங்க எதிர்கட்சி தலைவரை கைது பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன அதெல்லாம் நிறைய விஷயத்த சொல்ல போனா அசிங்கம் வந்துடும். சோக்கரா இருக்கான சிஎம் விஜய், அவன் என்னெல்லாம் பேசுறான், கொஞ்சம் கொஞ்சமாங்க பேசினா அவன் என்னெல்லாம் பேசலாம். சிஎம் என்ன நக்கல் பண்ண ஊர் உலகுக்கு தெரியாதா, நாட்டு மக்களுக்கு தெரியாதா? அவ்வளவு கேவலமா பேசினான். அவசர அவசரமா கைது பண்ணுவதற்கு என்ன காரணம்? சட்டமன்றத்துல நேர்ல சந்திக்க திராணி இல்ல, அதனால எதிர்கட்சி தலைவர் ஜெயில வச்சுட்டு சட்டமன்றத்துக்கு ஃபயர் ஒன்லான்னு பாக்குறாரு. 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பின்னரும் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் என்றால் நீதிமன்ற உத்தரவே மீறி இருக்கிறார்கள். இதெல்லாம் நாளைக்கு சட்டமன்றத்தில் அவர் கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது வரும். பதில் சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? பயப்படுறீங்களா சிஎம் சார்? என்ன கேஸ் அவர் மேலே போட்டிருக்கீங்க? எதனால இந்த அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? யாருக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு அந்த சினிமா நடிகை என்ற ஒரு பெயரை ஒட்ட வச்சு எல்லா மாவட்டத்திலுமே ஆர்ப்பாட்டம் முதல் முறையா பண்ணிருக்காங்கன்னா மக்களுக்கான ஆட்சி அவங்க செய்யலன்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா நாங்க பாக்குறோம். இந்த தொடர்நடுங்கி கவர்மெண்ட் நம்முடைய எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காவல்துறை மேன் ஹேண்டில் பண்ணாங்க. திமுக தொண்டர்கள் அடிச்சாங்க. இங்க பாருங்க ரத்த குறை. முட்டாள் முதலமைச்சர் இந்த டேஷ் அப்படி இப்படின்னு பேசினாங்க. அப்போ அவங்க மேலே என்ன வழக்கா போட்டாங்க? அமைச்சர்களே கூட சில பேர் போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. 6 பிரிவு கீழே தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம், அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இல்லை. இதில் 3 விஷயம். ஒன்று எதிர்கட்சி தலைவர் பேசின கருத்தில் ஒருத்தருக்கு ஒரு புரிதல் அந்த கருத்தில் இருக்கு. அந்த புரிதலின் அடிப்படையில் அவர் மேலே வழக்கு போட்டீங்க, ஓகே. அவசர அவசரமாக கைது பண்ணுவதற்கு என்ன காரணம்? நீ எதிர்கட்சி தலைவர் எங்கேயும் ஓடி போல ஒளியில இங்க சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கலந்துக்க போறாரு. இவ்வளவு அவசரத்தை ராணிப்பேட் மாவட்ட செயலாளர் மேல பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்திருக்காங்க, கைது பண்ணீங்களா? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல வழக்கு கொடுத்திருக்க, கைது பண்ணீங்களா? இதெல்லாம் பண்ணாம அவசர அவசரமா எதிர்கட்சி தலைவரை மட்டும் கைது பண்றது என்னன்னா, சட்டமன்றத்துல நேர்ல சந்திக்க திராணி இல்லை, அதனால எதிர்கட்சி தலைவர் ஜெயில வச்சுட்டு சட்டமன்றத்துக்கு ஃபயர் ஒன்லான்னு பாக்குறாரு தாவேகாவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும். அதுதான் இதனுடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதாவது இங்க அமித்ஷாவை பத்தி கூட பேசிடலாம், ஆனா மற்றவங்களை பத்தி பேசினா இவ்வளோ வேகமா அதாவது நயினா நாகேந்திரன் பாஜகவோட தலைவர், அவர் பேரை குறிப்பிட்டு அவதூறு பேசினார். அவரை ஏன் சார் கைது பண்ணல? கிட்டத்தட்ட 45 நாள் ஆகுது, கைது பண்ணல. அவரை ஃப்ரீயா சுத்த விடுறீங்க. ஆனா யாரோ பேசினதுக்கு, யாரோ இன்டர்பிரேட் பண்ணதுக்கு, யாரோ வேற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீதிமன்றத்துல நம்முடைய ஸ்டாண்ட் என்னன்றது தெளிவா விளக்கும். தாவேகாவுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஜனநாயக மரபுகள் இதெல்லாம் மதிக்கிறாங்களா இல்லையான்றது தெரியல. அவங்களுடைய நரேட்டிவ்ல வேணா அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நாள் தாவேகா செய்யறது எவ்வளவு ஆபத்தான அரசியல் புரியும். இல்லை, இதை திட்டமிட்டு அவர் பேசாத ஒன்றை பேசியதாக திரித்து சொல்லி இந்த கைது நடவடிக்கையை செய்திருக்கிறார்கள். நீதிமன்றம் 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பின்னரும் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் என்றால் நீதிமன்ற உத்தரவே மீறி இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் அவரை கைது செய்வதுதான். நாளை சட்டமன்ற கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளக்கூடாது, நிதிநிலை அறிக்கை படிக்கும் பொழுது அவர் பேசக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது என்று நினைத்து இதை செய்திருக்கிறார்களோ என்கிற ஐயப்பாடும் எழுகிறது. தமிழகம் முழுவதும் கழகத் தோழர்கள் இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது என்று பார்ப்போம். ஏனென்றால் அவர் மீது தவறே இல்லை, அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சொல்லி பொய் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். நாளைக்கு அசம்பிளி கூடுது. இவர் மேகதாது இஷ்யூ, தமிழ்நாடு ஸ்டேட் 4 மாநிலத்தோட கம்பேர் பண்ணி நம்மளது பின்தங்கி இருக்குன்னு அவுட்லைனரில் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நாளைக்கு சட்டமன்றத்தில் அவர் கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது வரும். பதில் சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? பயப்படுறீங்களா சிஎம் சார்? ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் மக்களுடைய குரலா அவர் செயல்படுறாரு. அவர் கேட்ட கேள்விகள் எதுவுமே தப்பு கிடையாது. என்ன கேஸ் அவர் மேல போட்டிருக்கீங்க? எதனால இந்த அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? யாருக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? காவல்துறை நேரடியா அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. நேரடியா அரெஸ்ட் பண்ணது எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் கிடையாது. மக்களோட உரிமையை, மக்களுடைய எதிர்குரலை, மக்களுக்கான குரல் தான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர். திராவிட முன்னேற்ற கழகம்
எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே வந்து தொகுதி மறுவரையருக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப ஆளுங்கட்சியா இருந்தோம். அப்படிப்பட்ட எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைய தலைவர் எங்களுடைய அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களை வந்து இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்கன்னா சட்டமன்றத்தில் அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் இவங்களால பதில் சொல்லவே முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அன்னைக்கு நீட் தேர்வுக்காக மாணவர்கள் வந்து ரோட்ல நின்று போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது இவங்க ஜனநாயகனா அந்த மூவி ரிலீஸ்ல வந்து அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருந்தாங்க. நீர்வளத்துறை அமைச்சர்னா என்ன? மேகதாது விஷயத்துக்கு பதில் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு மக்கள் பிரதிநிதி. அப்படி உங்க செய்தியாளருடைய சந்திப்புல வந்து எல்லாரும் நீங்க கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே பதில் ராஜலட்சுமி இதை வந்துட்டோமா அப்படின்ட்டு போறாரு. இது வந்து ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய பதிலா? மக்கள் பிரதிநிதி என்னைக்குமே மக்களுக்கு அடிபணிந்துதான் இருக்க வேண்டும். மக்களுடைய உரிமை யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவங்கள வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை வந்து என்னைக்குமே மக்களுக்கு எதிரானது என்பதை இதற்கு வரும் தேர்தலில் அனைத்திலும் ஏன் இப்பொழுதே மக்களின் மனதிலே அதிருப்தியான ஒரு ஆட்சியை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருந்தாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த தாவேகாவின் ஆட்சி வலு இழந்து போன ஆட்சியே இல்லாம கலைந்து போறதுக்கான முடிவு கட்டுவதற்காக ஒரு உரிமை குரலாக இருக்கக்கூடிய எங்களுடைய உதயநிதி அண்ணனை அரசு பண்ணிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் பேசினதை கூட கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்களே தவிர அவங்களுடைய நிஜமான ஒரு இதுவா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இல்லை. ஏதோ ஒன்று எல்லாம் அவங்களோட தாவேகா ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமா நாட்டில் எந்த ஒரு நல்லதும் நடக்கவே இல்லை. மகளிருக்கு எதிராக நடக்குது, போராட்டங்கள் நடக்குது. அதே போல ஒவ்வொரு அமைச்சரும் ஏதாவது ஒன்று உளறி கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே போல ஸ்கூலுக்கு போறாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட பிள்ளைங்களை வந்து கெடுக்கிற அளவுக்கு தாவேகா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி விஜய் அங்கிள்னு அப்படியெல்லாம் சொல்லி ஆட்சி நடத்துறது வந்து இந்த காலத்துக்கு வந்து இது இந்த வரும் தலைமுறையை வந்து எவ்வளோலாம் கெடுக்க முடியுமோ அப்படிலாம் கெடுத்துட்டு இருக்கு இந்த ஆட்சி. அதனால எதிர்கட்சி தலைவரை கைது செய்ததை வன்மையா கண்டிக்கிறோம். எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்கான ஆட்சி. மகளிர் வந்து 75 ஆண்டு காலத்துல எந்த ஒரு மகளிருக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்படலை. ஆனா இவங்க வந்து அதை அப்படி பேசி வந்து சித்தரிக்கிறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சின்னவரை கைது பண்ணதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அவங்க நீட் போராட்டத்துக்கும் எல்லா மாவட்டத்திலயுமே ஆர்ப்பாட்டம் பண்ணல, மக்களுடைய உரிமை குரலுக்கு எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல. இன்னைக்கு அந்த சினிமா நடிகை என்ற ஒரு பெயரை ஒட்ட வச்சு எல்லா மாவட்டத்திலயுமே ஆர்ப்பாட்டம் முதல் முறையா பண்ணியிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் எனக்கூடிய அந்த கட்சியினுடைய முதல் போராட்டம் ஒரு பெண்ணுக்காக, அதுவும் ஒரு நடிகை என்பத ஒரு விஷயத்தை அவங்களே ரீக்ரியேட் பண்ணி முதல் முறையா அவங்க மாவட்ட சார்பா பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து மக்களுக்கான ஆட்சி அவங்க செய்யலன்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா நாங்க பாக்குறோம். முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சருடைய இன்செக்யூரிட்டி தான். நாளைக்கு இன்டரிம் பட்ஜெட் ஆரம்பிக்க போகுது. எப்படி இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு வெளுத்து வாங்க போறாரு. அதற்கு இன்செக்யூரிட்டி ஆகிதான் தினந்தோறும் அவங்க கட்சிக்காரங்க. நேற்று ஒரு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் வந்து பாலியல் வழக்கில் மாட்டியிருக்காரு. ஸ்டீவன் எம்எல்ஏ வந்து ஒரு பாலியல் வழக்கில் மாட்டியிருக்காங்க. இப்படி தினந்தோறும் அவங்க கட்சிக்காரங்க பாலியல் வழக்கிலையும் அதே போல அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் வந்து லட்சக்கணக்கான ரூபாயை ஊழல் செஞ்சிருக்காங்க, பல கோடிகள் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேள்வி எழுப்புவாங்கன்னு பயந்துகிட்டு தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி நம்மளுடைய மூத்த வழக்கறிஞரான நசன் முகமது ஜின்னா வந்து 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாது, எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க. அதையும் மீறி இந்த தொடர்நடுங்கி கவர்மெண்ட் நம்முடைய எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் எந்த இடத்துலையும் சம்பந்தப்பட்ட நடிகரோட பேரை உச்சரிக்கல, அதை என்கரேஜும் பண்ணல. அவர் சொன்னது எங்க வர வேணும், காவேரியில வர வேணும் தான் சொன்னாரு. அது எந்த வகையில வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆகும்? காவல்துறை மேன் ஹேண்டில் பண்ணாங்க, திமுக தொண்டர்கள் அடிச்சாங்க. இங்க பாருங்க ரத்த குறை. இது போல வந்து திமுக தொண்டர்களை அடிச்சு அங்க ஒருத்தருக்கு மூக்கு உடைஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு கையில் அடிச்சு லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, 2-3 பேர் லத்தியால் அடிச்சிருக்காங்க. இப்படி மேன் ஹேண்டில் செய்யப்பட்டு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. திட்டமிட்டு நாளைக்கு பட்ஜெட் கூட்டம், உனக்கு இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய தவேக கட்சி, அந்த கட்சியினுடைய நடிகன் விஜய், தமிழகத்தின் முதல்வர் என்ற நடிப்பு நடித்து கொண்டிருக்கின்ற விஜய், அதுக்கு முதலமைச்சர் யாரு? விஜய். ஆனா ஒரிஜினல் இவன் வந்து டம்மி தான். இவன் சோளக்காட்டு பொம்மை, டம்மி. செயல்பாடு யார் இருக்கா? இந்த லாட்டரி சீட்டு கொள்ளக்காரர் இருக்கான்ல, ஆதவ அர்ஜுனா, அவன் தான் சிஎம்ஆ செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நடவடிக்கை எடுத்தவன் அந்த ஆதவ அர்ஜுனா தான். அந்த கையாளாதாகல பயிலு, தற்கூரி பயிலு.
அதாவது எப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் எவன்னு முழுசா கூட இந்த விஜய்க்கு தெரியாது, ஏன்னா இந்த ஆதவர்ஜினாவுக்கும் தெரியாது. அந்த இருக்கிற 107 பேர்ல ஒரு 6-7 பேருக்கு மட்டும்தான் யார் யாருன்னு தெரியும், மீதி அவனுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா கொடூரமான செயல். தமிழகத்தில் இன்னைக்கு ஜனநாயகன் ஒரு படம் நடிச்சான், ஜனநாயகம் ஊத்திக்கிட்டு தியேட்டர்ல எருவ மாடு இந்த காட்டெருமை இதை விட்டு தான் பார்க்கணும், தியேட்டர் பூரா இழுத்து மூடி சும்மா மூடி கிடக்கு. ஏன்னா அதுல தெரிஞ்சு போச்சு இவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு. நடிப்பு ரொம்ப நாள் ஓடாதுங்க, திரையில வேணா கொஞ்சம் ஓடணும், நாட்டு மக்கள்கிட்ட ஓட ஜனநாயக நாட்டுல ஓடாது. அதாவது என்ன சொன்னாரு இவரு, தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்காக போராட்டத்துக்கு போறாரு, அங்க பேசுறாரு. பேசும்போது கீழே இருந்து ஒருத்தன் கேட்கான், சும்மா கேஷுவலா அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு பதில் சொல்றாரு, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய மேட்டர்ல. ஏண்டா ஆதவர்ஜினாங்கிற அயோக்கிய லாட்டரி சீட்டு கொள்ளக்கார பேசின பேச்சை விடவாடா எல்லாம் என்னெல்லாம் பேசுனீங்க. இதே சிஎம் பற்றி இந்த சோளக்காட்டு பொம்மை சோக்கரா இருக்கான சிஎம் விஜய், அவன் என்னெல்லாம் பேசுறான், கொஞ்சம் கொஞ்சமாங்க பேசுனான். அவன் என்னெல்லாம் பேசலாம், சிஎம் என்ன நக்கல் பண்ண, ஊர் உலகுக்கு தெரியாதா, நாட்டு மக்களுக்கு தெரியாதா, அவ்வளவு கேவலமா பேசினான். இந்த இவன் சிறுவண்ட எம்எல்ஏ இருக்கான்ல அந்த சரவணன் ஒருத்தன், அவன் ஏற்கனவே ஆதவர்ஜினுடைய கைக்கூலி, தூத்துக்குடி பகுதியில் லாட்டி சீட்டு விற்கிறவன். தன்னுடைய கட்சியில நிர்வாகத்தில் இருக்கிற பெண்களை காம கொடுறதுக்கு அவனுடைய கட்சிக்காரனை கூட்டு போய் வேற ஒரு இடத்துல லாட்ஜி ரூம் போட்டு தப்பு பண்ணுறதுக்கு யூஸ் பண்றான். அதை அவ கதறிட்டு சொல்றான் அந்த எம்எல்ஏ, இதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தாமா போகணும்னு சொன்னா அந்த எம்எல்ஏ, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், நம்ம கட்சிக்காரங்க தானே. இதை நான் உங்களுக்கு புஷி ஆனந்த் இவன் நீர்வளத்துறை அமைச்சர் இங்கிட்டு அங்கிட்டு போனேன், இட்டுட்டு வர்றதுக்கே நேரம் பத்தல. யாரெல்லாம் இந்த நாட்டில் பொதுப்பணித்துறை அமைச்சர், எவ்வளவு அவமானம் பாருங்க. தமிழ பேசுடா நீ பாப்ப அந்த பட்ஜெட் கூட்டத்தில். புஷி ஆனந்த் நீ பேசி பட்ஜெட் கூட்டத்தில் விளக்கம் சொல்லு பாப்ப. நான் கேட்கேன், நீர்வளத்துறைக்கு தான் போராட்டம், என்ன அந்த நீர்வளத்துறையை பற்றி பேசக்கூடியவனுக்கு அந்த தகுதியே கிடையாது இந்த புஷி ஆனந்துக்கு. ஏன்னா இவ்வளவு கேவலமான ஒரு அரசு, இவ்வளவு தற்கூரித்தனமான ஒரு அரசு, ஒரு தற்கூரித்தனமான எம்எல்ஏ, தற்கூரித்தனமான அமைச்சர்கள். சிஎம் பெயர் சூட்டப்பட்டது உனக்கு, ஆனா செயல்படுறது இந்த லாட்டரி சீட்டு கொள்ளக்காரன் ஆதரவாச்சுனா. அவன் என்னெல்லாம் பேசினான் சீமா எங்க சிஎம். திரிசாங்கிற ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்துக்கிட்டு நீ எங்க எதிர்கட்சி தலைவரை கைது பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன அதெல்லாம் நிறைய விஷயத்த சொல்ல போனா அசிங்கம் வந்துடும். ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை விமர்சிக்க கூடாதுங்கிறதுனால அதை எங்க தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை ஒண்ணுக்காக அதை வாய் அடைச்சு போறோம். திரிசாவை காரணம் காட்டி நீ எங்க தளபதியை கைது பண்ற. இது என்ன இருக்கு உனக்கு? பட்ஜெட்டை பேஸ் பண்ண முடியாது. பட்ஜெட் கூட்டம் நாளைக்கே 5ஆம் தேதி ஆரம்பம், 4ஆம் தேதி கைது பண்ற. இது ரொம்ப நல்ல வழிமுறைடா, இதாண்டா ஜனநாயகம். இதே தாவேக அரசில் இருக்கிற அமைச்சர்கள், முட்டாள் முதலமைச்சர், இந்த டேஷ் அப்படி இப்படின்னு பேசினாங்க. அப்போ அவங்க மேலே என்ன வழக்காக போட்டாங்க? ஒரு சமூக ரீதியான ஒரு ஜனநாயக அரசியலை தான் எடுத்தாங்க. இவங்க வன்ம அரசியலை கொண்டு வராங்க. எதற்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு கூட்டத்தொடர் பட்ஜெட்டு, அதில் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று தஞ்சாவூர் கூட்டத்திலே சொன்னார், பல கேள்விகளை நாங்கள் வச்சுருக்குறோம், அந்த கேள்வியில் கேட்குறோன்னு. அந்த கேள்விக்கு இதனால் வரைக்கும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த ஒரு பதிலும் எதற்கும் சொன்னதில்லை. அவர் மேடைகளில் மட்டும்தான் பேசுகிறாரு, சட்டமன்றத்தில் பேசுகிறதில்ல. நீர்வளத்துறை அமைச்சர் காவிரி கர்நாடக பிரச்சனையில் மேகதாது அணைக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி பேசுனா அதுக்கு உண்டான பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த மக்கள் இவங்களுக்கு ஏன் நம்ம வாக்களிச்சோன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு சின்னவர் அவர்களை விடுதலை செய்யும் வரைக்கும் எங்களோட ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தொடரும். எனக்கு வாயில் நல்லா வந்துடும் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார். யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். விஜய் அவர்களே, அது உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் எல்லா பேருமே பொதுமக்களும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தானே இருந்தான். அப்பையெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு ஏதோ காவேரியில் தண்ணீர் வர வேண்டும் என்பதற்காக திமுகவும் டெல்டா மாவட்ட விவசாயிகளும் இணைந்த போராட்டத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேச மறுக்கிறார்.
இந்த முதலமைச்சர் சொன்னதுக்காக இன்றைக்கு எதிர்க்கட்சியினுடைய குரல் வலைகளை நெரிக்கும் நோக்கத்தோடும் எதிர்க்கட்சியினுடைய பேச்சுகளை அரசு கேட்க மாட்டோம் என்பதற்காகவும் எங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, ஆட்சிகள் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. ஆகையால் இந்த அரசும் காவல்துறையும் போடப்பட்ட இந்த 9 பிரிவு மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எவ்வளோ அசிங்கமான திருச்சியில் கரூரில் என்னென்ன பேசுனீங்க, அதெல்லாம் என்னாச்சு? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஆளுங்கட்சிக்கு வந்தால் தக்காளி சட்னி, எதிர்கட்சிக்கு வந்தால் ரத்தமா? அதே இதை எங்கள் தலைவர் செஞ்சுருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருந்திருக்கணும். எத்தனை நாள் இருந்திருக்கணும்? 41 பேரை கொண்டதுக்கு நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருந்திருக்கணும். எங்கள் தலைவர் சும்மா ஒன்றும் பிரச்சனை, ஒரு வார்த்தை தான் விட்டுருப்பாரு. அதை நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலமே வந்துடுவார். அவர் வரலான்னா நாங்கள் அவரை வெளியே எடுப்போம். அந்த உயிரையும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். எங்கள் அண்ணன் உதயானனுக்கு உதயம் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இந்த அரெஸ்ட்டு, இந்த பூச்சாண்டிக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சுற திமுக இல்லை. அதை நினச்சிங்க. விஜய் அவரே, ஜோசப் விஜய் அவர்களே, ஒரு 7 சட்டமன்ற தேர்தல் வரும். கண்டிப்பாக மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 3 மாதத்துலேயே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒன்று செய்யும்போது மக்கள் சிந்திக்கிறாங்க. அமைச்சர்களே கூட சில பேர் போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில எம்எல்ஏக்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்தது, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கருத்துரிமை எல்லாத்துக்கும் பொதுவானது. அந்த கருத்துரிமைக்கு எதிராக ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தமிழகம் முழுவதும் நம்ம மாணவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டத்தை நம் மாணவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே தாவேகாவினரும் நம்மளது தற்கூரி முதல்வர் விஜய் அவர்களும் ஜனநாயகனை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது ஏன் இந்த எதிர்க்கட்சியின் குரலை நசுக்குகிறார்கள் என்று தெரியவில்லை. தமிழகத்திலே என்ன ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று மக்கள் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறார்கள். ஏன் தான் வாக்களித்தோம் என்று மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை நசுக்குகின்ற செயலிலே இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விடுதலை செய்யும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். சட்ட ரீதியாகவும் சந்திக்கிறதுக்கும் திமுக தயங்காது. அதையும் நாங்கள் எதிர்கொள்வோம்.